காவேரி வந்து ஸ்கூட்டி ஓட்டிகிட்டே வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து பசுபதி பார்க்குறாரு காவேரியை. காவேரி வேணும்னே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு காவேரி கிட்ட. இந்த மாதிரி உன் புருஷன் கூட நீ வாழ முடியாது, அங்கே வந்து வெண்ணிலா இருக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டு காவேரி ரொம்ப டென்ஷனாக என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து என் புருஷன் கூட நான் வாடுவேன், சீக்கிரமாக வெண்ணிலா அங்கேருந்து போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆகிறார் பசுபதி. ஓ இதெல்லாம் வேலை நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கூப்பிட்டு பேசுகிறார். ராகினி ஆமாப்பா அதுக்கு வேலை நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வாமா அப்படின்னு சொன்னேன். உடனே வந்து கூட்டிகிட்டு வராங்க வெண்ணா கிட்ட நீ அந்த வீட்டை விட்டு போகவே கூடாது, அப்படி போனீங்கன்னா உனக்கு விஜய் கிடைக்க மாட்டார், நான் சொல்கிறபடி நீ செய் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க நீங்கள் சொல்கிறபடியே நான் கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு வெண்ணிலாவும் சொல்கிறாங்க. அதன்படி வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, வெண்ணாவோட மாமா வந்து வெண்ணாவை கூப்பிட்றாங்க. அப்போ வந்து வெண்ணா வந்து நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து இந்த வீட்டை விட்டு நான் வரவே மாட்டேன், இது ஏன் வீடு என் புருஷன் வீடு அப்படி சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. அதை கேட்டு வந்து செமைய டென்ஷன் ஆகிறார் விஜய். யார் வீடு இது, எனக்கும் காவேரிக்கும் வந்து சொந்தமான வீடு, காவேரி தான் என் பொண்டாட்டி, எக்காரனை கொண்டும் நீ பொண்டாட்டி ஆக முடியாது, உன்னை விரும்பினது உண்மைதான், அதுக்காக என்னை போட்டு படுத்தாத, மரியாதை வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. அதுக்கிட்ட வேணா சமையல் டென்ஷன் ஆகும், உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கூட கிளம்பி போகிற மாதிரி போகிறாங்க. மாமாவும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு வாசலில் போய் நிற்கிறாரு. அப்போ கரெக்டாக நிறைய பத்திரிக்கையாளர்கள்லாம் அங்கே வந்துடுறாங்க, மீடியா எல்லாருமே வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. இவங்களாம் எதுக்கு இங்கே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே யாரை வர வச்சிருப்பா அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு. நம்ம வந்து விஜய் வந்து பார்க்குறாரு என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே கரெக்டாக அந்த டைமில் அவங்க மாமா என்ன பண்ணுறாரு, வெண்ணாவோட மாமா வந்து பேட்டி கொடுக்குறாரு. என் மருமகங்க சொந்த மருமக, ஆனால் வந்து அவளை ஏமாற்றிட்டாங்க, இந்த வீட்டில் உள்ள ஒரு வந்து பையன் வந்து ஏமாற்றிருக்கான், விஜய் தான் ஏமாற்றிருக்காரு, விஜய் வந்து நம்பகமான வார்த்தையெல்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என் மருமகளை ஏமாற்றிட்டாரு. ஆமாங்க விஜய் தான் என் புருஷன், எனக்கும் விஜய்க்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சுங்க, ஆனால் வேணும்னே வந்து என்னை விரட்டி விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட வாழ பார்க்குறாரு, என்னை ஏமாற்ற பார்க்குறாரு, எனக்கு ஆசீர்வாதம்லாம் சொன்னார், காலம்புல உன் கூட இருப்பேன்னு சொன்னார், இன்றைக்கி என்னை ஏமாற்றிட்டாரு, நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்கள், அவர் கூட என்னை வாழ வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வந்து வெண்ணிலா. அதை கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. அவரால் தாங்கிக்க முடியல, என்ன நடந்துட்டுருக்கீங்க ஒன்றும் புரியல அவருக்கு. வந்து பார்க்குறாரு. உடனே அவங்க இருக்க எல்லாருமே வந்து விஜயை சூழ்ந்துக்கிறாங்க. என்னங்க நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டு, இவ்வளோ பெரிய சமூகத்தில் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது, ஒரு பொண்ணை ஏமாற்றிருக்கீங்க, உங்கள் பொண்டாட்டியாமே அவங்க அப்படின்னோடனே யார் சொன்னது எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு, எனக்கு கல்யாணம் ஆனது ஒரே ஒரு தடவை தான், அது என் பொண்டாட்டி காவேரி தான், இந்த வெண்ணிலா இல்லை, இந்த வெண்ணிலாக்கும் எனக்கும் கல்யாணம்லாம் ஆகலை, தயவு செய்து இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அவங்களே பாதிக்கப்பட்டவங்க சொல்கிறாங்க, அவங்க தான் உங்கள் முதல் மனைவியாமே, இப்போ ஆல்ரெடி இன்னொரு கல்யாணம் வேறு பண்ணியிருக்கீங்களாமே அப்படின்னா, அதெல்லாம் போய்ங்க, அவங்க சொல்கிறது எதையுமே நம்பாதீங்க, அவங்க வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே வந்து டிவியில் வந்து காவேரியோட ஃபேமிலி எல்லாருமே பார்க்குறாங்க, அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே காவேரி வந்து பார்த்துட்டு அவங்க அம்மா பார்த்தல அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அந்த பொண்ணு கரெக்டாக கொடுத்துட்டால, அதுக்கு தான் தலை அடிச்சுட்டாங்க, நீ இருக்க வேணாம், உனக்கு மரியாதை போய்டும்னு, நல்ல காலப்பா உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன், இல்லைன்னா நீயும் வந்து சேர்ந்து வந்து இவங்ககிட்ட அவமானப்பட வேண்டியது இருக்கும், அந்த பையன் பண்ண வேலைக்கு தான் இப்போ அனுபவிக்கிறான், அந்த பையன் அந்த பொண்ணை ஓடி ஓடி பார்த்தான்ல, அதுக்கு எல்லாம் கொடுக்குறா பாரு பரிசு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா காவேரி என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. எங்கடி போகிற அப்படின்னு விஜய் கிட்டமா அப்படின்னு, விஜய் கிட்டையா, எதுக்கு அவங்ககிட்ட நீ போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, இவ்வளோ நாள் உன் பேச்சு தான் நான் கேட்டிருந்தேன், இப்போ என் புருஷனுக்கு ஒரு கஷ்டம், நான் போய் தான் தீரணும், அவர் கூட இந்த நிலைமையில நான் நிற்க வேண்டியது என்னோட கடமை, நீ ஏன் நிற்கணும், உனக்கும் அவனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, எல்லா சம்மந்தம் இருக்குமா, அவர் கட்டின தாலி என் கழுத்தில் தான் இருக்குது, பாரு காவேரி நீ தேவையில்லாத பிரச்சனைலாம் பண்ணிகிட்ருக்க, நீயும் போய் அங்கே அவமானப்பட போறியா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ இங்கே இரு, அவன் எப்படியாவது போட்டோம், அதெல்லாம் விட முடியாதுமா, விஜய்க்கு இவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கார், இப்போ அவர் கூட நிற்க வேண்டியது பொண்டாட்டியா என்னோட கடமை. என்னடி சொல்கிற, நீ பொண்டாட்டியா, ஆமாம் பின்ன அவன் கட்டின தாலி தானே அவள் கழுத்தில் இருக்குது, பின்ன அவள் பொண்டாட்டி இல்லாமல் யார் பொண்டாட்டி, ஏன் இப்போ பேட்டி கொடுக்குறாள் அவள் பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. சும்மா இருக்க மாட்டிங்களா அப்படின்றாங்க. நான் சும்மா இருந்தால் வேலைக்கு ஆகாது காவேரி, நீ போ காவேரி அப்படின்றாங்க பாட்டி. சரி பாட்டின்னு சொல்லிட்டு காவேரி போகிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க சாரதா.